ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி வந்துட்டாங்கன்னா பேரண்ட்ஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணக்கூடாதுன்னா அது எப்படி? ஐ திங்க் யூ நீட் தெரப்பி. மேம், நான் என் பார்ட்னரை பத்திரமா தான் பாத்துக்கிறேன். ஆனா என்ன சொன்னாலும் சண்டை போட்டே இருக்காங்க. ஓ, நீங்க பத்திரமா பாத்துக்கிறேன்ற பேர்ல அவங்களை கண்ட்ரோல் தான் பண்றீங்க. புரியலையே. நீங்க என்ன சொன்னீங்கன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்லாம் நிலைமை இல்ல. சோ டோன்ட் கோ டு ஒர்க். இது கண்ட்ரோல். ஒரு பொண்ணு வேலைக்கு போகணுமா போக வேணாமான்னு அவங்க டிசைட் பண்ணணும். வீட்டு செலவு 2 பேரும் சேர்ந்து பாத்துக்கலாம். இது லவ். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி புகுந்த வீடு, பிறந்த வீடு இல்ல. இது 100% கண்ட்ரோல். உங்களுக்கும் தான் கல்யாணம் ஆயிடுச்சு, உங்க பேரண்ட்ஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணாம அவங்க வைஃப் மட்டும் ப்ரையாரிட்டைஸ் பண்றீங்களா? அது எப்படி? உண்மையாவே உங்களுக்கு பாசம் இருந்தா எல்லா டிசிஷன்ஸும் நீங்க கேட்டுதான் எடுப்பீங்க. This is control. If you truly love me, then you will do this ன்னு சொல்றதே ஒரு கண்ட்ரோல் தான். நமக்குள்ள ஒரு சண்டை வருதுன்னா யாரு கரெக்ட்ன்றதெல்லாம் முக்கியம் இல்ல, ஒருத்தர் புரிஞ்சுக்கிறோமான்றதுதான் முக்கியம். This is okay. This can be considered as love. ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவலா விட்டு கொடுக்குறாங்க. ஒரு சண்டையில ஹஸ்பண்ட் இன்னொரு சண்டையில வைஃப்னா then it's fine.